வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலங்கள், அதுக்கப்புறம் வர்றது தசாபுக்தி பலங்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ அவர் வந்து 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலையில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வருவதற்கான வாய்ப்பு, தாய்மாமன் உறவுகளால் நமக்கு வந்து ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி உடல் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டோ கொஞ்சம் வந்து ஏதாச்சும் ஒன்றுன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறதுலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி வந்து 4ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது ஒரு வீடு விற்பனை செய்து ஒரு நல்ல பெரும் லாபம் வர்றது, தாயார் சார்ந்த உறவுகளில் வந்து கொஞ்சம் வந்து சின்ன மனக்கலக்கங்கள் தான் எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொத்தை விற்று ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சில நேரம் வந்து மனைவி பேரில் வந்து சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே நல்லா நடக்கும். அதுக்கப்புறம் 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட சுப நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடக்குங்க. 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 8ல் இருக்கும்போது வேலையில் வந்து ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். வேலையில் வந்து கொஞ்சம் நம்ம தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி சுக்கிரன். 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பரிவர்த்தனை 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்களை சிறப்பாக நடத்த கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். 8ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ கடன் சம்பந்தமான சுமைகளோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாய்மாமன் வீட்டில் வந்து விரோதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான விஷயங்கள், அது உங்களுக்கு வந்து பாதக ஸ்தானமாக இருந்தாலும் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஸோ அது வந்து வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள், நிலப்பலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அப்படி இல்லைன்னா குழந்தையோட விஷயங்களும் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 10ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதாவது ரிஸ்க் எடுத்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ தொழில் ரீதியான விஷயங்களும் அக்ரிமெண்ட்டோ ஏதோ சைன் பண்ணுறதுனா 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான புதன் வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள், குலதெய்வ வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மனசு போகுங்க. ஸோ அதெல்லாமே நடக்கும். இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபதி பலன். ஸோ விருச்சிக லக்னமாக வந்து சூரிய தசாபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான விஷயங்கள் மற்றபடி எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். விருச்சிக லக்னமாக வந்து சந்திர தேசாவது சந்திரன் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக 9ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 3, 4, 5ல் வந்து ட்ராவல் பண்ணுற டைமில் வந்து நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதியில் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. வேலையில் வந்து ஒரு சண்டை சச்சரவு, மனக்கலக்கங்கள் வரதுக்கான வாய்ப்புகள், கடன் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ரீதியான விஷயங்கள், உடல் நலம் சம்பந்தமான விஷயங்களை நம்ம கரெக்டாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. விருச்சிக லக்னமாக வந்து ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ வந்து குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும். ஸோ குழந்தைகள் வந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள், வெளி மாநிலங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் வந்து கொஞ்சம் மட்டமட்டாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபத்தியந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து 5ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 7ல் இருந்து குழந்தையோட சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபத்தியந்திரங்கள். ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் மூலியமாக பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதே தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ விருச்சிக லக்னமாக வந்து புதன் வந்து 5ஆம் அதிபதியாக இருந்து அது 5ல் இருக்கார். ஸோ 5ல் இருக்கும்போது 8ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் டென்ஷன் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் பண்ணுறது மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்மீக சுற்றுலா பிரயாணங்கள் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் நிறைய ஏற்படுத்தும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப அலையாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் புதன் தசாபுத்தி அந்த நடக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். விருச்சிக லக்னமாக வந்து கேது தசாபதி கேது 11ல் இருக்கும்போது நல்ல ஒரு சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கும். நல்ல லாபங்கள், லீகல் சம்மந்தமான விஷயங்கள், ஏதாவது கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து உட்காந்து பேசும் ஒரு தீர்வு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக
பார்க்குறேங்க. விருச்சிக லக்னமாக வந்து சுக்கிர தசாபதினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 5ல் வந்து உச்சமாக இருக்கிறதா இருந்தாலும் அது பரிவர்த்தனை வந்து 7 இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதுக்கான வாய்ப்பு, அதுக்கான செலவுகள் கொஞ்சம் நடக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்புங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கேல்குலேஷன், எது ப்ளஸ் மைனஸுங்கிறது வந்து நம்ம கேல்குலேட் பண்ணி அது வந்து நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கலான்றது தான் உண்மையான விஷயம். பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டெய்லி வந்து ஒரு இறைவனை, ஸோ ஓம் நிமிஷம் இறைவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறதா நினச்சி ஒரு சாண்டிங் ஒரு 10 நிமிஷம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிரக சேர்க்கைகள் வந்து மீன ராசியில் வருதுங்க. ஸோ அப்போது அது என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்தும்? ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து மேஜராக அஃபெக்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியும் ராகுவும் வந்து அந்த ஏப்ரல் மாதம் பூரா அந்த இடத்துலே இருக்கும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அங்கே இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகராசிகளும் பார்த்திங்கன்னா ஒரு கிரகங்களுடைய ஒரு கன்ஜக்ஷன் அங்கே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு பார்க்கலாம். இப்போ ராசி பிரகாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஜராக வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள், மேஷ லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜராக வந்து சனி ராகுனும் போதே பெருத்த லாபங்கள் வரும்னு நினச்ச இடத்துல தான் ஒரு ஸ்ட்ரக்காகி போய் நிற்கிறது, கொஞ்சம் வந்து எமோட் ஆகுது, நைட்டு தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ எந்த மாதிரி விஷயங்களை நமக்கு வந்து நினச்சி நம்ம பாதிப்படைவோம் அப்படின்னு சொல்ல போகும்போது சனி 3ஆம் பார்வை. ஸோ 3ஆம் பார்வைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தை குறிக்கும். ஸோ அப்போ வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ஒரு எமோஷனலான சுச்சுவேஷனை மேஷ லக்னக்காரர் மேஷ ராசிகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் பார்வையாக வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள், வேலை ஆட்களால் ஒரு எமோஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்த்து சனியுடைய 10ஆம் பார்வை. ஸோ 10ஆம் பார்வை என்னும் போதே அது வந்து உங்களுக்கு வந்து தனுசை பார்க்குதுங்க. ஸோ தனுசை பார்க்கும்போது உங்களுக்கு தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு எமோஷனான சுச்சுவேஷன்ஸை ஏற்படுத்தும். அது மட்டும் இப்போ 12ஆம் இடத்துலேயே இருக்கும்போது என்னமோ நிறைய விரயங்களை ஏற்படுத்தும். இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்போது நிறைய நமக்கு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம், எது தேவையோ அந்த தேவைக்கான செலவுகளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் சனி ராகுனும் போதே நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணணும். ஸோ அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கனாலே அது சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தா ரிஷபராசி. ஸோ ரிஷப லக்னக்காரர்களுக்கு வந்து 11ல் வந்து சனி ராகு சேர்க்கணும் பெருத்த லாபங்களை கொடுத்தோம். ஸோ சனி ராகுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியை பார்க்கும்போது ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் வந்து அது 11ஆம் இடங்கிறது வந்து ஒரு பெருத்த லாபங்களை நோக்கி. ஆனால் இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா இது வந்து குழந்தைகள். ஸோ இதில் வந்து யாருக்காச்சும் வந்து குழந்தை இல்லாதவருக்கு வந்து இப்போது இந்த காலகட்டத்தில் குழந்தை கரு வந்து தங்குவதற்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்களை 5ஆம் இடத்தை சனி ராகு பார்க்கும்போது அந்த ராகுங்கிற விஷயம் வந்து செயற்கை மூலியமாக வந்து ஒரு கரு தங்குவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது வந்து 11ஆம் இடம் அது வந்து ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கான கிரகம் வந்து ராகுவும் கேதுவும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. அது கேது அங்கே இருக்கும்போது கண்டிப்பாக ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் இடம். ஸோ 8ஆம் இடம் எதிரிகளால் திடீர் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பை ரிஷபராசிகள் கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து 10. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ தேவையில்லாத ஒரு விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்துக்கள், தாயாரோட உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். கணவன் மனைவியினுடையும் கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் கவனமாக இருக்கிற காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து கடக லக்னக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா பெருத்த லாபங்களை நோக்கி உங்களுக்கு எண்ணங்கள் செல்லும். அதுக்காக வந்து அலைவீங்க, இங்கே போகலாம் அங்கே போகலான்னு. ஸோ உங்கள் முயற்சிகள் வந்து பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனம் வரணும். தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலையிலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோட்டாக இருக்கிற மாதிரி விஷயங்களை பார்த்து நடந்துக்கணும். ஸோ இது வந்து கடகராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து 8லேயே இருக்குது. ஸோ 8லேயே இருக்கும்போது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு 3ஆம் பார்வையாக ரிஷபத்தில் வந்து தந்தை சார்ந்த ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய ஒரு ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். ஸோ தொழில் செய்பவர்கள் வந்து அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபேமிலிலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் எமோட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்னால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 7லேயே கிட்டத்தட்ட எல்லா கிரகமும் கணவன் மனைவி நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்புறம் தந்தை சார்ந்த உறவுலையும் கொஞ்சம் இப்போ எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும். அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலாம் ராசிக்காரர்கள், லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் வந்து சனி ராகுடைய விஷயங்கள் இருக்கும்போது
கடன் சம்பந்தமான விஷயங்கள், வேலை சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும். குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள், தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்துக்கு வந்து பார்வை, சனியுடைய பார்வை இருக்கும்பொழுது கொஞ்சம் எமோட் ஆவீங்க. ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ உங்களுக்கே ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ், நெகட்டிவிட்டியான தாட்ஸ் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வேலை விஷயங்களும் தேவையில்லாத ஒரு கமிட்மெண்ட்டோ தேவையில்லாத தர்க்கங்களே தவிர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு விருச்சிக லக்னம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதனால் அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கு நடுவே வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களோ டென்ஷன்ஸை ஏற்படுத்தும். ஸோ இதுதான் வந்து விருச்சிக லக்னம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னம், தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள், வீடு சம்மந்தமான விஷயம், ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸும், தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அது நீங்கள் பார்த்து நடந்துங்க. அது மட்டும் இல்லை, வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலக்கால் வச்சு கொஞ்சம் ஸ்டக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே மாதிரி மகர லக்னம், மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனியின் ராகும் ஒரு கன்ஜக்ஷன் நிற்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது மகரத்துக்கு வந்து உங்கள் முயற்சிகள் வந்து திடீர்னு ஒரு ஸ்டக் ஆகிற மாதிரி, ஒரு எமோட் ஆகிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயங்களும் தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த உறவுகள், வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு எமோஷன்ஸான விஷயங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் ராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ், வீடு, சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி எதிரிகள், ஸோ நமக்கு தேவையில்லாத ஒரு எதிரிகள் வந்து நமக்கு முன்னாடி ஒரு டென்ஷன்ஸ் ஆகிறதுக்கான இருக்கணும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மீன லக்னம், மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நமக்கு வந்து வேலை போயிடுமோ, வேலை விஷயங்கள் வந்து தேவையில்லாத ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி வந்து தேவையில்லாத சந்தேகங்கள், இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் சொல்லிட்டு நமக்கு ஒன்றுமே ஆகாத போதே நம்ம வந்து இல்யூஷன்லேயே வந்து அந்த மாதிரி கற்பனையிலேயே வந்து ஒரு டென்ஷனும் ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்து கணவன் மனைவி உறவை வந்து தேவையில்லாத எமோஷன்ஸ், தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலக்கால வைக்காமல் இருக்கணுங்க. ஸோ இதுதான் வந்து 12 ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து மேஜராக அஃபெக்ட் ஆகுது. அதுவும் வந்து சனி ராகு வந்து 1 மாதம் இருக்குது ஏப்ரலில். ஸோ அதனால் வந்து இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் பார்த்து நடக்குங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் அலர்ட்டாக இருந்தீங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி என்னங்க, ஸோ எல்லாமே சிறப்பு தான். ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ இதுக்கான பரிகாரம் சொல்ல போனோம்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வம் தெரியாதவர்கள் ஹரிஹரசுவரன் ஐயப்பனை வந்து வணங்க, எல்லாமே சிறப்பாக நடக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.